மாற்றுள்ளவரே, நீர் நினைப்பது ஒரு நாளும் தடைபடாதையா. நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி. இப்போதும் என்னோடும் எங்களோடும் பேசும். எங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்படும்படியாக பேசும். இயேசு நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். சந்தோஷமா இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி இயேசு நல்லவர் என்றவங்க இரு கரம் கூப்பி பார்க்கணும். தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகின்ற ஆத்மாவுக்கும் கர்த்தர் 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 நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு சிங்கக்குட்டிகள் தாய்ச்சடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ பக்கத்துல இருக்கிறவங்கள கையை பிடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தைரியமா சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. லேடிஸ் சைட்ல சென்டர்ல சில சேருங்க காலியாக்குது, அதுல வந்துருங்க. சென்டர்ல சேர் காலியா வைக்காதீங்க, முன்னால வந்துருங்க. லேட்டா வர்றவங்க பின்னால உட்காந்துக்கிட்டோம். சென்டர்ல சேர் காலியா வைக்காதீங்க, முன்னால வந்துருங்க. தமிழ் தானே இது? தமிழா மலையாளமா அந்நிய பாஷா? ஓகே. ஏன்னா லேட்டா வர்றவங்க பின்னால உட்காந்துக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. ஓகே. இன்னும் சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே. இந்த மாசம் உண்மையாகவே எனக்கு சவாலா இருக்க போகுது. பாடம் நடத்துறது எனக்கு சவாலா இருக்க போகுது. காரணம் என்னன்னா, இந்த எபிரேய பாஷைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த எபிரேய பாஷை எனக்கு தாய்மொழி கிடையாது. எபிரேய பாஷை எனக்கு தாய்மொழி கிடையாது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், நான் பொண்ணு குத்து பொண்ணு எடுக்கல, நான் சம்மந்தி இல்லை அந்த 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 குடும்பத்துக்கு, எபிரேய குடும்பத்துக்கு நான் வாழ்க்கப்பட்டோம் போல என் மனைவியும் எபிரேய குடும்பத்தை சேர்ந்தவ இல்லை, வரப்போகிற மருமகளும் இல்லை. எங்க முன்னோர்கள் யாரும் இந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. சுத்தமா யாருன்னே தெரியாத ஒருத்தரை பத்தி இந்த 3 நாள் படிக்க போறோம். சரியா? சிலர் எபிரேய ஆசிரியர்கள்னு சொல்லிக்கின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரே வருஷத்துல எபிரேய பாஷையில சரளமா எழுத பேச கத்துக் கொடுக்குறோம். மாசத்துக்கு ஒரு நாள் கிளாஸ், 200 ரூபாய் ஒரு கிளாஸுக்கு, இல்ல 500 ரூபாய் ஒரு கிளாஸுக்கு, 1000 ரூபாய். ஒரே வருஷத்துல எபிரேய பாஷைய சரளமா பேச எழுத கத்து கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் எத்தனை முறை இந்த கிளாஸ கட் பண்ணிட்டு ஈப்ரோ கிளாஸுக்கு போய்க்கிறீங்க? எல்லாரும் இல்ல, போன சிலர் எனக்கு தெரியும், நிக்க வச்சிருவேன் நானு. ஓகே. நான் கேக்குறேன், தாய்மொழி தமிழ் தெரியுமா உங்களுக்கு? உங்க தாய்மொழி தமிழ் தெரியுமா? தெரியுமா? யார் சொன்னது தெரியும்னு? யாரு தெரியுமா? 1000மா வானா இதான் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு உட்காந்துக்கிறீங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியல வேணா. ஓகே. நமக்கு தமிழ் மொழியே முழுசா தெரியாது. 10 பாட்டு 8 தொகைனா என்ன தெரியும்? நீங்க
நாலடியார்னா, சீவக சிந்தாமணி அண்ணா, கொண்டலகேசி என்ன, வளையாபதி அண்ணா தெரியுமா? கொஞ்சம் தெரியும். சிலப்பதிகாரம், கண்ணகி, கோவலன், மாதவி. ஓகே, நம்ம மொழிய நமக்கு தெரில. சரி, இப்படி ஒரு வருஷம் ஹீப்ரு கிளாஸுக்கு போயிட்டு வந்து முழுசா கத்துக்கினாங்கன்னா இன்னும் ஆலப்லயே இருக்கிறாங்களாம். என்னது ஆலப்லயே? எவ்வளவு ஆலப் முத எழுத்தையா நீங்கெல்லாம் முறைக்கிறத பார்த்தா நான் உங்களுக்கு ஹெப்ரு கத்துக் கொடுக்குறேன். ஒரே ஒரு 5 நிமிஷத்துல கத்துக் கொடுக்குறேன். எப்படி தருமா? 119ஆம் சங்கீதத்தை திருப்பிக்குங்க. இருங்க. நான் எப்படி ஹீப்ரு படிக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி. 119ஆம் சங்கீதத்தை எடுத்துக்குங்க. மொத 8 வசனத்துக்கு தலைப்பு ஆலப், மொத எழுத்து. 2வது 8 வசனத்துக்கு தலைப்பு பெத்து, 2வது எழுத்து. 3வது எழுத்து. அப்படியே 22 8 119ஆம் சங்கீதம். அந்த தலைப்புங்களை எடுத்து தனித்தனியா எழுதுங்க. அதுதான் 22 எழுத்து. ஆனா ஒரு மண்ணும் புரியாது. ஹீப்ரு பாஷை அப்படி, எபிரேய மொழி அப்படி. சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். குறிப்பா பைபிள் காலேஜுங்கள்ல நாங்க ஹீப்ரு ஒரு லாங்குவேஜ், கிரீக் ஒரு லாங்குவேஜ் வச்சிருவோம். அதுக்கு ஒரு வாத்தியார் வேற, அதுக்கு அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. வாத்தியாருக்கும் ஒன்றும் புரியாது, மாணவர்களுக்கு சுத்தமா எல்லாம் புரியும். எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும். நல்லா கவனிங்க. ஹீப்ரு ஒரு மொழி. காலையில் அதனால தான் நான் இவரு இந்த சங்கீதத்தை எடுத்துக்கிறாருன்னு நீங்க யோசித்து இருக்கலாம். இதுக்கு தான் ஸ்டார்டிங் காலையிலே இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டேன். என்னன்னு, ஆரம்பத்தில் அவர் யாரு? எபிரேயர்களின் தேவன். சரி, யார் எபிரேயர்கள்? ஆதாம் சொல்லலாமா? நோவா சொல்லலாமா? யார் எபிரேயரா இருக்க முடியும்? சரி, ஆதமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு ஆண்டவர் ஆதாம கூப்பிட்டாரு. என்ன பாஷையில கூப்பிட்டு பாரு? தமிழ்ல. சாலமன் பாப்பையா சொன்னாரா? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு ஆண்டவர் என்ன பாஷையில ஆதாம் கிட்ட பேசி இருப்பாரு? ஒரே ஒரு ஆளு என்ன பாஷையில பேசி இருப்பாங்க? ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு, ஆதாமுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. என்ன பாஷையில பேசி இருப்பாங்க? இப்ப நம்ம செம தூக்கம் காலையில, பக்கத்துல இருக்கிறவங்கள கை குலுக்கி ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லுங்க. சொல்லியா பக்கத்துல இருக்கிற கைய பிடிச்சு, அம்மா. பி ஃபார் பிரியாணியா? அது நாளைக்கு ராத்திரிக்கு. சி ஃபார் சிக்கன் போற அன்னைக்கு. பீஃப் பிரியாணியா? சரி, உங்க இஷ்டப்படிய. எப் ஃபார் பிஷ் ராத்திரிக்கு. என்ன மெனு கார்டு எதனா வேணுமா? சொல்லுங்க, எதனா மெனு வேணுமா? இல்ல என் கிளாஸ்லயே நீங்க தூங்குறீங்கன்னா ஆதாமோட ஆண்டவர் என்ன மொழியில பேசி இருப்பாரு? எல்லா கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் எல்லாம் பார்த்துட்டு பார்த்தா எபிரேய பாஷையில தான் பேசியிருப்பார். நோவாவோடு கர்த்தர் என்ன பாஷையில பேசியிருப்பாரு? எபிரேய பாஷையில தான் பேசியிருப்பார். ஆபிரகாமோடு என்ன பாஷையில பேசியிருப்பாரு? இப்போ
எப்படி எபிரேய பாஷைக்கு நீ ஆரம்ப சுழி போட முடியாதோ, அந்த பாஷையும் அப்படித்தான் இருக்கிறது. சரி, இப்ப நம்ம போய் ஹீப்ரு கத்துக்கலாமான்னு அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையில 1000 வருட அரசாட்சியில ஒரே பாஷை தான் அரசாங்க மொழி, அது எபிரேய மொழி. அப்ப நான் எங்க கத்துக்கிறதுனா, நீ கத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அனைவரும் அந்த மொழியினால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். Everyone will know Hebrew. எல்லாருக்கும் எபிரேயம் தெரியும். அடுத்த கேள்வி, இது எப்படி சாத்தியமாகும்? 2000, அதாவது AD 30 இயேசு சிலுவையில மரித்தாரு. அப்பவே ஹீப்ரு பேசப்பட்டதா தெரியாது. இயேசுநாதரே அராமிக் மொழியிலும் கிரேக்க மொழியிலும் பேசினாரு. குறிப்பா அராமிக், அதுல பேசினார் இயேசுநாதர். அப்ப இயேசுநாதர் நாட்கள்லயே என்ன இல்ல, ஹீப்ரு இல்ல. அப்ப எப்ப செத்து போச்சு தெரியாது, எப்ப அதுக்கு அத போட்டு புதைச்சாங்க தெரியாது. ஆனா திடீர்னு 1948 எபிரேய பாஷை மறுபடியுமா வருது. இன்னைக்கு தெரியுமா, நிறைய கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்களை உலகத்துல இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் புரிஞ்சுக்க கூடாதுன்ட்டு சாப்ட்வேருங்களை அவனுங்க ஹீப்ருல டெவலப் பண்ணி வச்சுக்கிறானுங்க. நான் சொல்றது புரியுதா? நிறைய சாப்ட்வேர் எதுல டெவலப் பண்ணி வச்சுக்கிறானுங்க. இப்போ எதிரி நாடு ஒருத்தன் அந்த கோடு வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளலாம் டேமேஜஸ் டன். ஒரு நாடு சுத்தி 32 நாடுகள் 1500 கிலோமீட்டர் தூரத்துல அவங்க ரகசிய அறையில அவங்க 5 பேர் பேசினா அங்க பாம்பு போட்டு அடிக்கிறான். யாராலையும் எல்லாம் கத்துறாங்க, இஸ்ரேல் பண்ணது தப்பு, ஒன்னும் பண்ண முடியல. இன்னைக்கு டேட் வரலாம். நான் பாலிடிக்ஸ்குள்ள போல 1948 மறுபடியும் பிறந்துருச்சு இந்த ஹீப்ரு, இந்த எபிரேயம். அப்போ இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்துச்சுன்னு தெரியாம இருந்து திடீரென்று 1948 உதிக்குமானால் நீயும் நானும் எபிரேய பாஷையில போதிக்கப்பட போகிறது சாத்தியமே என்று சொல்லி, இத்துடன் என் அப்போ இந்த பாஷைய பிற்காலத்துல ஆபிரகாமின் சந்ததியார் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இது ஆண்டவர் ஒருவேளை ஆதாமோடு பேசின மொழியா இருந்தாலும் பிற்காலத்துல மொழிகள் தாறுமாறாக்கப்பட்டுச்சு. எங்க? பாபேல்ல மொழிகள் தாறுமாறாக்கப்பட்டுச்சு. அப்பதான் நிறைய பாஷைகள் உருவானது. ஹீப்ருவும் நிலைச்சிச்சு, தாய் பாஷை போயிடல, அதுவும் நிலைச்சிச்சு. அத ஒரு குடும்பம் தங்களுடைய சொந்த குடும்ப மொழியா எடுத்துக்கினாங்க. அந்த குடும்பம் தான் ஆபிரகாமின் குடும்பம். அப்போ ஆபிரகாமுக்கு பிறகு ஆபிரகாமின் சந்ததியார் என்னவா அழைக்கப்படுறாங்க? எபிரேயர்கள் அழைக்கப்படுறாங்க. புரிஞ்சுச்சா? ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்குக்கு அடுத்து யாக்கோபுக்கு அடுத்து 12 பிள்ளைங்க. அப்புறம் 2ஆ பிரியுது. கடைசியில மற்ற கோத்திரங்கள் எல்லாம் எங்க போச்சு தெரியல. யூதா மாத்திரம் மேலோங்கி நிற்கிறது. அவர்கள் யூதர்களாய் மாறுகிறார்கள். இன்றைக்கும் யூதருக்குள்ள மற்ற கோத்திரங்கள் உள்ளடக்கம் அவர்களுக்கு தான் ஒரிஜினலா என்னன்னு பேரு சொல்லுங்க. நம்மளுக்கெல்லாம் ஒரிஜினலா திராவிடர்கள்னு பேரு. ஒரிஜினலா திராவிடத்துல தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம். ஒரிஜினலா நம்மளுக்கு என்னன்னு பேரு? திராவிடர்கள். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? உடனே எனக்கு டிஎம்கே சாயம் பூசி உதயசூரியனை நெத்தில ஒட்டிடாதீங்க திராவிட மாடல்னு. நாங்க அங்கிருந்து இங்க வந்தாக்கா இங்கேயும் அதே தான் பாலிடிக்ஸ் பேசுறாருன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. தூங்கினே கேட்டு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா திராவிட மாடல் சொல்லி கொடுத்தாருன்னு போயிடாதீங்க.
அது காரணம் நீ தூங்கினே கேட்டது. நான் தப்பா சொல்ல, நீ அரைக்குறையா கேட்டது காரணம். அதுக்கு ஒரிஜினலா நம்மளுக்கு என்ன பேரு? தென்னாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் யாருன்னா இங்க ஜெர்மனியர்கள் இருக்கிறீங்களா? ஆரியன்ஸ் யாருன்னா இருக்கிறீங்களா? ஆரியர்கள் சொல்லுங்க, நிக்க வச்சு கை தட்டிடுறேன். யாரும் இல்ல, எல்லாம் அதே தான், எல்லாம் அதே தான். நான் நம்மாளு, நம்ம பக்கம் அவன் காது பார்த்தா இவன் நம்பாள் மாதிரி தருது. காதுல அந்த காதுல முடி மலிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா அவன் கண்டிப்பா நம்ம வர்க்கமே, நம்ம வகையாராவே, நம்ம வரணுமே. ஓகே, நமக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிற மாதிரி இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், யூதர்களுக்கான அங்கீகாரம். யூதர்கள் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா ஒரு புக்கை படிக்கிறோம், அதுலயும் கொஞ்சம் வித்தியாசமா அதுக்கு ரூட்டுக்கு போயிடணும், நம்ம வேருக்கு போயிடணும். சித்தனா புரிஞ்சுச்சா? சரி. புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே, ஏசுநாதர் நாட்களிலே யூதர்கள் இருந்தபடியால் அந்த யூதர்களுக்கு என்னன்னு பேரு? நம்ம தேவனுக்கு என்னன்னு பேரு? ஃபர்ஸ்ட் பேரு காட் ஆஃப் ஹீப்ரூஸ், எபிரேயர்களின். கொஞ்சம் நான் ஆயத்தப்படுத்தல, அதனால சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் நான். நீங்கெல்லாம் என்ன முறைக்கிறத பார்த்தா யாத்ராகமம் 5:3 பத்தியா எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சேன்? யாத்ராகமம் 5:3. அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன், நான் படிச்சா நம்ப மாட்டீங்க, நீங்க யாருன்னா படிங்க. எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். போதும். யாத்ராகமம் 5:3 என்ன சொல்லுது? எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். சொல்லுங்க, யாரு? எபிரேயர்களுடைய தேவன், காட் ஆஃப், சொல்லுங்க, காட் ஆஃப் ஹீப்ரூஸ். இப்போ எபிரேயர்கள் யாருன்னு சொல்லிட்டேன், இந்த எபிரேயர்களுக்கு தேவன் யாருன்னு சொல்லிட்டேன். யாரு? மோசேவை சந்திச்சவர் யாரு? எபிரேயர்களின் தேவன் யாவே, கர்த்தர். அவருக்கு ஒரு பேரு இருக்கு, அதெல்லாம் கிட்டும். யாத்ராகமம் 5:3 அவருக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன அந்த பேரு? எபிரேயர்களின். அத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. என்ன விட்டீங்கன்னா 1000 பேர் சொல்லுவேன். ஆண்டவருது சொல்லட்டுமா? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. ஆனாவா? சரி, நீ சொல்லு 4. வளர விட மாட்டிய, எனக்கு என்ன தெரியும் சொல்ல விடுதா பார். சரி, போட்டோம். எபிரேயருக்கான தேவன், நல்லா புரிஞ்சுக்குங்க. எபிரேயருக்கான தேவன், எபிரேயர்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த எபிரேயர்களுக்கு சொந்தமான அந்த தேசம் இருக்குது, அதுக்கு லேண்ட் ஆஃப் ஹீப்ரூஸ். சொல்லுங்க, எபிரேயர்களின் பூமி. இன்றைய வரைபடத்துல அது இஸ்ரவேல். புரியுதா? இன்றைய வரைபடத்துல அதுன்னா இஸ்ரவேல். ஆனா இவங்க ஒரிஜினலா இஸ்ரவேல சேர்ந்தவங்களானா இல்ல. சால்டியா தேசத்தை சேர்ந்தவன் ஆபிரகாம். கல்தேயர் தேசத்தை சேர்ந்தவன். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரிஜினலா எந்த தேசத்தை சேர்ந்தவன்? கல்தேயர் தேசத்தை, சால்டியா தேசத்தை சேர்ந்தவன். சால்டியா எதுனா மெசபடோமியாவுல ஒரு பகுதி. எது? மெசபடோமியாவுல ஒரு பகுதி. மெசபடோமியா எதுனா பாபிலோன்ல ஒரு பகுதி. பாபிலோன் எதுனா நவீன ஈராக்ல ஒரு பகுதி. எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறோம் பத்தியா? இதுக்கே ஒரு முறை நீங்க தூங்காம கேட்கணும். எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறோம் பத்தியா? லேண்டு
அதை சுற்றி இருக்கிற மக்கள், அந்த மக்கள் எந்த ஒரிஜினலா எங்க சேர்ந்தவங்க? இப்போ ஏதேனை சேர்ந்தவங்கன்னு சொன்னனே, அந்த ட்ராக் கொடுக்கணும்ல. ஏதேனை சேர்ந்தவர்கள்னு சொன்னனே, ஆதாம், ஆண்டவர் ஆதாமோட என்ன பாஷையில பேசிப்பாரு அப்படின்னு சொன்னனே, அந்த ட்ராக் கொடுக்கணும் இல்ல. வாங்கிக்கோங்க அந்த ட்ராக்கு. சமீபமா ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சியில இந்த இது ஏதேன் தோட்டம் எங்க இருந்துச்சான் தெரியுமா? இன்றைய ஈராக் பகுதியில. ஆபிரகாம் அந்த பகுதியை தான் சேர்ந்தவன். ஆவிலா தேசத்தினுடைய முடிவில் எண்டுல ஆவிலால ஒரு நதி ஓடும். ஆவிலா தேசத்தினுடைய பொண்ணு நல்லது அப்படின்னு பைபிள்ல படிக்கிறோமே, அந்த நதியோடி சங்கமம் ஆகிற அந்த இடங்குது பாரு, அந்த இடத்துல தான் நதிக்கரையில அந்த வண்டல் மண்ணுங்களை சேர்த்து ஆபிரகாமுடைய அப்பா சிலை செஞ்சு அதை எடுத்துன்னு வந்து வியாபாரம் பண்ணாங்க. அந்த ஊரை சேர்ந்தவன் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமின் தேவனுக்கு எபிரேயர்களின் தேவன் என்று பெயர். ஓகேவா? இடம் புரிஞ்சுச்சா? இடம் புரிஞ்சுச்சா? ஆள் மனுஷால் புரிஞ்சாங்களா? அவங்களோட தெய்வம் சாமி புரிஞ்சாரா? யார் அவரு? காட் ஆஃப் ஹீப்ரூஸ். பீப்புள் யாரு? யூதர்கள், இன்றைய யூதர்கள். பட் ஆண்டவர் ஆதாமோடே எந்த பாஷையில தான் பேசி இருக்க முடியும்? எபிரேய பாஷை. சரி, பாபேலுக்கு முன்னால இருந்த ஒரே பாஷை சொல்லுங்க, ஹீப்ரு தான். பைபிள் ஆதாரம் கேட்காதீங்க. சிலதெல்லாம் உனக்கு மூளை இருக்குதான்னு நான் கேட்டா உன்னால திறந்து காட்ட முடியாதது மாதிரி. எத்தனை பேர் இந்த உன் மூளை காட்டு? மூளைக்குதா? உள்ளகுது, ஆனா காட்ட முடியுமா? காட்டினா செத்துருவே. அதே மாதிரி தான். ஆண்டவரு. ஓகே, இப்போ இந்த ஒரு வார்த்தைக்கே எவ்வளோன்னா, இந்த எபிரேய மோசையில ஆலப்புன்னு எழுத்த சொல்லிவிட்டு இவங்க 5 hour பிரசங்கம் பண்றாங்களே, நான் ஏன் பண்ணக்கூடாது? நெக்ஸ்ட், புதிய ஏற்பாட்டுல இவங்க யாரு அப்படின்னா, இயேசுநாதர் நாட்களில் வாழ்ந்த யூதர்கள். Jews who lived during the time of Jesus. சிம்பிளா, ரொம்ப கன்ஃபியூஷன் வேணாம். யார் இந்த எபிரேயர்னா, இயேசுநாதர் நாட்களிலும் அதற்கு பிறகு வாழ்ந்த அப்போஸ்தலர் நாட்களிலும் இருந்த யூதர்களுக்கு என்னன்னு பேரு? அப்ப இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? இயேசுநாதர் நாட்களிலும் சபையின் நாட்களிலும் ஆதி அப்போஸ்தல சபையின் நாட்களிலும் வாழ்ந்த யூதர்களுக்கு எழுதப்பட்டது. எது? எபிரேயருக்கான நிருபம். அடுத்து, இந்த இது AD 70க்கு முன்னால எழுதி இருக்கப்பட வேண்டும். AD 70க்கு முன்னால. ஏன்னா எருசலேம் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டு எருசலேமின் மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டது எப்போ? AD 70ல. யூதர்கள் எல்லாம் சிதறுண்டு போவதற்கு முன்பதாக எழுதப்பட்டது எபிரேயருக்கு எழுதின நிருபம். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா இல்லையா? எந்த வருஷம்? AD 70க்கு முன்னால. சரி, இதை யாரெல்லாம் எழுதி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, பவுல் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. 2வது அப்பல்லோ எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. 3வது ஆக்கில்லா எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. 4வது பர்னபா எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. யார் யார சொன்ன நானு? பவுலு, அப்பல்லோ, ஆக்கில்லா, பர்னபா. இவங்க 4 பேர் எழுதி இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் படிச்ச ஒரு சோர்ஸ் பிரகாரம், நான் படிச்ச ஒரு விளக்க உரை பிரகாரம் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. எனக்கு நியரஸ்டா தெரியுது, 2வது மிஷனரி பயணத்துல பவுலுக்கும் பர்னபாக்கும் சண்டை வந்துச்சு. 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க.
பவுல் சைலஸை கூப்பிட்டுக்கிட்டு 2வது மிஷினரி பயணத்தை தொடங்கிட்டாரு. மார்க்க கூப்பிட்டுக்கிட்டு பர்னபா பேதுரு கிட்ட போனாரு. நல்லா கவனிங்க, யார்கிட்ட போனாரு? பேதுரு கிட்ட போனாரு. போகும் பொழுது ஒரே நேரத்துல 2 புத்தக வேலை நடந்திருக்கும். ஒரே நேரத்துல 2 புத்தக வேலை நடந்திருக்கும். ஒண்ணு, பேதுரு சொல்ல மார்க் ஒரு நிருபத்தை எழுதினான். அது மார்க் எழுதின சுவிசேஷம். இத பத்தி நான் கிளாஸ் எடுத்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? மார்க் எழுதின சுவிசேஷம் ஞாபகம் இருக்கா? சரி, பேதுருவும் மார்க்கும் எழுதின்னுக்கிறாங்க. பர்னபா என்ன பண்ணிப்பாரு? என்னுடைய சகோதரர் பர்னபா ஒரு யூதன், என்னுடைய சகோதரர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலிக்கிறார்களே என்று சொல்லி பர்னபா அவர்களுக்காக ஒரு நிருபத்தை எழுதியிருக்கலாம். பேதுருவனுடைய பங்கீடு அதிலே இருந்திருக்கும். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பீட்டர். என்ன ஆகாயத்துல சிலம்பம் பண்றிய? இதுக்கு எங்க இருக்குது ஆதாரம்? பேதுரு எங்க வந்தாருன்னு நீங்க கேட்கலாம். பேதுரு ஒரு எபிரேயன், பேதுரு ஒரு யூதன். பேதுரு ஒரு யூதன். அவன் புறஜாதியார் வீட்டுல கால் வச்சதில்லை. புறஜாதியாரோட சேர்ந்து. ஆனா பேதுரு கருத்துக்களை சொல்ல வாய்ப்பு இருக்கிறதுன்றதுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஆதாரம். அப்போஸ்தலர் 2:3, ஆக்ட்ஸ் 2:3 படிங்க. ஒருத்தர் சாரி மன்னிக்கணும், எபிரேயர் 2:3. ஏன் அப்போஸ்தலருக்கு போனோம்? முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு கவனிங்க. பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. கவனிங்க, முதலாவது அறிவிச்சது யாரு? கர்த்தர் இயேசுநாதர். 2வது அவர் மூலமாய் கேட்டது யாரு? அப்போஸ்தலர்கள். அதுல யாருக்கு இருந்து முக்கியமா? இப்போ மார்க்குவை கூப்பிட்டுக்கிட்டு வருகிறீங்க. மார்க்குவை கூப்பிட்டுக்கிட்டு இந்த பர்னபா யாருக்கிட்ட போனாரு? அப்ப அதை எழுதுறப்போ அது ஏன் பேதுருவா இருக்கக்கூடாது? இல்ல இந்த வார்த்தை பேரு பதிக்கலையா? அது யாரு? நம்மள சொந்தமா ஒரு கதை கட்டிடக்கூடாது. இப்பதான் ABCD எல்லாம். அப்ப ஏது படிப்பு? அப்ப ஏது? இப்ப இருக்கிற மாதிரி நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்க. ஸ்கூலு காலேஜ் எல்லாம் அப்ப கிடையாது. அப்ப படிப்பே வேற. அன்றைய நாட்களின் கல்வியே வேற. என்னன்னா பிரசங்கியாருங்க நாங்க எதையோ ரீல் சுத்தி விட்டுட்டோம், நீங்களும் கேட்டு பேதுரு படிக்கலன்ட்டீங்க. நான் கூட அப்படித்தான் சொல்லணும். இருந்தேன் மீன் பிடிக்கிறவன்றதுனால அவன் படிக்கலையா? BA முடிச்சுட்டு கொளுத்த வேலை செய்யறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? படிப்புக்கும் தொழிலுக்கும் என்ன இல்ல சம்பந்தம் இல்ல. நம்ம அப்படியே அவர் படிக்காதவர் இருந்தா கூட 2000 வருஷம் கழிச்சு அவர் அன்எஜுகேட்டட்னு சொல்லணும். யார? வெள்ளியம் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை தருகிறேன் நசரேன் இயேசுவின் நாமத்துல. முடவனை நடக்க வச்சாரு, அவனை போய் படிக்கலன்னு சொல்லணும். நம்ம படிச்ச படிப்பு ஒன்னுத்துக்கும் உபயோகப்படல. அவன் படிக்காதவனா இருந்தா கூட கிங்க. அவன் ஒரு பிரசங்கத்துல 3000 பேரு, இன்னொரு பிரசங்கத்துல 5000 பேரு. தண்ணி மேல நடந்தானே, அதுக்கு சமமாகுமா நம்ம படிப்பு? இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டு போலாம். சோத்திரம். ஏன் இங்க வந்தேன்னே தெரில. நான் எனக்கே தெரியாம ட்ராக் மாதிரி வேற இடத்துல வந்துட்டுக்கிறேன். ஓகே, பேதுரு கேள்விப்பட்டதை பர்னபா அங்கே எழுதியிருக்கலாம். ஆகவே என்னுடைய கணிப்பின்படி
பர்னபா தான் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதியிருக்க வேண்டும். பேதுரு சொல்ல பர்னபா எழுதி கண்டிப்பா பவுலுத்த எடிட்டிங் பார்த்திருப்பாரு. கடைசியா இந்த பர்னபா மார்க்க கூப்பிட்டு யார்கிட்ட போறாரு? பவுல் கிட்ட போறாரு. பாரு, மார்க் ஒரு சுவிசேஷ புத்தகத்தை எழுதிக்கிறான் பாரு அப்படின்னு அவர் படிச்சு பார்த்துட்டு, வாத்தியார் இல்ல சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணியான்ட்டாரு. அதே மாதிரி நான் கூட ஒன்னு எழுதிக்கிறேன், இத்த கொஞ்சம் படிச்சு பாருன்னு படிச்சு பார்த்துட்டு அப்படின்ட்டாரு. அப்போ எபிரேயருக்கு எழுதின நிருபம் பர்னபா எழுதி இருக்கலாம், பேதுருனுடைய கருத்துக்கள் அதிலே இருக்கலாம், பவுலடிகளார் அதை கரெக்ஷன் பண்ணி இருக்கலாம். ஆகவே இது ஒரு கூட்டு முயற்சி. அதனால தான் யாரும் தங்கள் பெயரை போட்டுக்கொள்ள விரும்பவில்லை. பவுல் எழுதியிருந்தா அவர் நேரடியா அவர் பேரை போட்டிருப்பார். இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதுனதுனால ஒருவேளை யார் எழுதுனாங்கன்ற பேரை போடாம இருக்கலாம். மனோ, as a student of the word of God, I assume and presume it should have been written by Barnabas. Based on this logical argument, உன்னுடைய மேல் படிப்புக்கு காகத்தை சொன்னேன் நான். சொன்னா if you are convinced, உன் நோட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணு. நாட் கன்வின்ஸ்ட், வேற யாரோ சொல்றியா, அதுக்கு இந்த மாதிரி அத்தன்டிக்கா வசனத்தோட சப்ஸ்டான்ஷியேட் பண்ணு. காட் இட்? மனோ ஒத்துக்கணும், எல்லாம் ஒத்துக்கணும் மாதிரி. ஆனா மனோ தான் இப்போ இந்த புத்தகத்தை நான் எடுக்கிறதுக்கே காரணம். ஏன்னா எபிரேயர் புத்தகத்துல நான் அசைன்மெண்ட் எழுதியத்துன்னு நினைக்கிறேன், பாரு ஐயான்னாரு. நான் எப்படி பார்ப்பேன்? ஏன்னா நான் தான் இன்னும் சொல்லி கொடுக்கலையாத்த. ஆகவே வெயிட், நான் படம் எடுத்துடுறேன், அப்புறம் அசைன்மெண்ட்டை பார்க்கறேன்ட்டேன். வாத்தியார் இல்லையா நானும்? கரெக்டா? பாதி பேருக்கு புரிஞ்சிச்சு, மீதி பேருக்கு புரியல. புரியாதது புரியாதவைகளாகவே இருக்கட்டும். எங்க தலைவர் ஒன்னு சொல்லிக்கிறாரு, அதை கொஞ்சம் பார்த்துடலாம். சரி, அடுத்து இது யாருக்காக எழுதப்பட்டதுன்னு பார்த்தோம். கடைசியா இட்ஸ் லிட்டரரி ஃபார்ம், இதனுடைய வடிவமைப்பு, இந்த புத்தகத்தினுடைய வடிவமைப்பு பிரசங்கம் மாதிரி இருக்கிறது. எப்படி இருக்கிறது? இட் அப்பியர்ஸ் லைக் a sermon. நல்லா கவனிங்க, கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா நீங்க ஒத்துக்குவீங்க. சரி, சுவிசேஷ புத்தகங்கள் 4, சுவிசேஷம் 1, ஆனா சுவிசேஷ புத்தகங்கள் 4. அதுல மத்தேயு எழுதின சுவிசேஷம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது. ஆகவே மத்தேயுனுடைய அமைப்பு ஆகமங்களை போல் இருக்கும். அமைப்பு எப்படி இருக்கும்? ஆகமங்கள் எது எது? ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 ஆகமங்களை போல் இருக்கும். அந்த அமைப்புல ஒரு புத்தகம் இருந்தா தான் யூதன் ஏத்துக்குவான். நல்லா கவனிங்க, any book written in the form of the first 5 books of the Bible, only that will be considered as a legal document for a Jew. யார் என்ன எழுதினாலும் ஏத்துக்க மாட்டாங்க. தீர்க்க தரிசன புத்தகங்களை ஏத்துக்குனாங்க, படிக்கிறாங்க. சங்கீத புத்தகங்களை படிக்கிறாங்க.
ஆனா அவங்களுக்கு அத்தன்டிக் டாக்குமெண்ட் எது மட்டும் தான்? ஆகமங்கள் 5 தான். அதுக்கு தான் தோரா. சரி, இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியன் கூட இந்த புத்தகத்தை 5 பகுதிகளாக பிரித்தான். எத்தனை பகுதிகளா பிரிச்சான்? கவனிங்க, எபிரேயர் புத்தகம் எத்தனை பகுதியா பிரிச்சிருக்கு? 5. கவனிங்க, இதை சொல்லிடுறேன். 1, இயேசு கிறிஸ்துவும் தேவதூதர்களும், அல்லது இயேசு கிறிஸ்துவும் தோராவும். முதல் பகுதி. A comparison between Jesus and the angels. A comparison between Jesus and Torah. இயேசுநாதருக்கும் தேவதூதருக்கும், இயேசுநாதருக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் இருக்கிற, நியாயப்பிரமாணம்ன்றதை விட எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீடு. முதல் பகுதி. 2வது பகுதி இயேசு கிறிஸ்துவுக்கும் மோசேக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கும் கானானுக்கும் இருக்கிற ஒரு ஒப்பீடு. கனெக்ஷன் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் மோசஸ், ஜீசஸ் அண்ட் கேனன். 2வது பகுதி இயேசுவும் மோசேவும். முதல் பகுதி இயேசுவும் தேவதூதர்களும். 2வது பகுதி இயேசுவும் மோசேவும். 3வது பகுதி இயேசுவும் ஆசாரியரும், ஜீசஸ் அண்ட் த பிரீஸ்ட்ஸ். குறிப்பா பிரீஸ்ட்ல எது சொல்லுங்க? மெல்கிசேதேக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிரேயர் புத்தகம் அதிகமா ஆரோனை பத்தி எழுதி இருக்கணும். லேவியர்களுக்கெல்லாம் தகப்பன் யாரு சொல்லுங்க? ஆரோன். யாரை பத்தி எழுதி இருக்கணும்? ஆரோனை பத்தி எழுதிக்கணும். இன்டென்ஷனலா வேண்டுமென்றே இந்த ஆத்தர், இந்த புத்தகத்தை எழுதினவர் ஆரோனை பத்தி எழுதாம யாரை பத்தி எழுதினாரு? இன்டென்ஷனலி, வேண்டுமென்றே. ஏன்னா வெறும் ஆரோனை பத்தி எழுதிட்டு போயிட்டு இருந்தா நீயும் நானும் பாஸ்டரா இருக்க முடியாது. நீயும் நானும் ஊழியக்காரன் ஆவறதுக்கு ஒரே வழி, ஒரே முறை மெல்கிசேதேக்கின் முறை. மெல்கிசேதேக்கு மட்டும் ஆதியாகமத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படாமல் இருந்திருந்தால் நீ எல்லாம் நான் எல்லாம் பாஸ்டரே இல்லை. நமக்கே இந்த பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இயேசு கிறிஸ்து. எந்த முறையின்படி? அவருக்கு சங்கீதம் 110 நினைக்கிறேன், நீர் என்றைக்கும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியா இருக்கிறீர் என்ற அந்த வசனத்தை, தனக்கு கிடைச்சத, இயேசுநாதருடைய சிறப்பு, தனக்கு கொடுக்கப்பட்டதை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது. யாருடைய சிறப்பு? இயேசுநாதர். அவருக்கு சொல்றாங்க, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும். அவர் என்ன சொன்னார்? என் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட என் பிள்ளைகளுக்கு அந்த ஆசாரிய பட்டத்தை தானமாய் கொடுக்கிறேன். இந்த மெல்கிசேதேக்கின் மூலமாய் கிடைத்த அந்த ஆசாரிய பட்டத்தை இயேசு கிறிஸ்து தானமா நம்மளுக்கு குத்துட்டாரு. எப்படி குத்தாரு சொல்லுங்க? எப்படி? ஒழுங்கு மரியாதை சொல்லுங்க. எப்படி? ஆனா நான் ரொம்ப படிச்சுட்டேன், நான் ரொம்ப பிஷப்பு, நான் ரைட் ரெவரண்டு, நான் ரைட் ரெவரண்டு, நான் கார்டினல், தொடப்பக்கட்டை, மரம், பிஞ்ச மரம், இதெல்லாம் பேசாத, இதெல்லாம் பேசாத. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தானமாய் பெற்றது இந்த ஊழியம். இந்த ஊழியம் எப்படி கிடைச்சிச்சு? சொல்லி காட்டமா, செஞ்சு காட்டமா? யாரோ ஒருத்தர் பிச்சை போட்டாரு, யாரோ ஒருத்தர் பிச்சை போட்டாரு, மடி பிச்சை போட்டாரு. வாங்கி வச்சுக்க, நீ என்ன பாரு, அழகம் பாருன்னு சுத்தின்னுக்கிற. இதுல பைபிளை தூக்கணும்னு என்ன கொழுப்பு நட, அப்படி நடையில ஒரு திமிரு, அப்படி இறக்கு, என் நெஞ்சம் தூக்குறாரு பாவி, யூஸ்லெஸ் ஃபெல்லோ, பிச்சைக்காரா. எங்க கட்சிச்சு உனக்கு இத? அடக்கு அடக்கு, நாக்கு அடக்கு, வாய் அடக்கு, பேச்சு அடக்கு, தலைய குனி, பெண்டாம் படுக்கிற தலைய, யூஸ்லெஸ் ஃபெல்லோ. நீ பண்ண அத்தனை திருட்டுத்தனமும் அவருக்கு தெரியாம பார்த்துன்னுக்கிறாரு. அடங்கு, என்ன பிஷப்புன்னு சுத்தின்னுக்கிற, அடங்கு.
அடங்க மறுனா ஜெயிலுக்கு போற, நரகத்துக்கு போற. இந்த முறை நீ மனம் திருந்திட்டு போலன்னா நரகம்தான். அடங்கு. நமக்கு சொந்தமா அப்ப நம்ம படிச்சதால, பட்டத்தால, பதவியால, குடும்ப பின்னணியால, திறமையால, தாளந்தால கிடைக்கல. இந்த கிறிஸ்து தானமா கொடுத்தது. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இந்த வெள்ளை சற்று அவர் தானமா கொடுத்தது. கோமணம் கட்டின்னு திஞ்சிருந்துக்கணும். நானு எங்கேயோ பனைமரத்துல ஏறு கள்ளி அரைக்க இருந்துக்கணும், இல்லைன்னா டாய்லெட் கழுவி நின்றுக்கணும், இல்லைன்னா விவசாயம் தொழில் பார்த்து இருந்துக்கணும், ஆடு மாடு மேய்ச்சின்னு சாணி வாரி இருந்துக்கணும், தோல் பதனிடுற வேலை செஞ்சு நின்றுக்கணும், தெரு பெருக்கி நின்றுக்கணும், ஸ்கேவெஞ்சர் வேலை செஞ்சு நின்றுக்கணும், பஸ் ஸ்டாண்ட்ல டாய்லெட் கழுவி நின்றுக்கணும். அவர் கண்கள்ல தயவு கிடைச்சது. வெள்ளை பட்டுடுத்தி சிங்காசனத்துல உட்கார வச்சாரு. ஒழுங்கு மரியாதையா தலைக்கிட குஞ்சன் உட்காரு. ராஜாதி ராஜ மார்த்தாண்டன் எல்லாம் சொல்லாத, கீழே குஞ்சன் உட்காரு. அப்பா நீர் கொடுத்தது பிச்சை, நான் தகுதி இல்லைன்னு சொல்லு. உன் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து கொடுப்பாரு. எப்ப நீ இப்படி நீ தான் லாஸ்ட். உன் கதை முடிஞ்சு போச்சு, உன்னோட லாஸ்ட். இதுக்கு ரொம்ப நேரம் செலவழிச்சிட்டோம். இன்னொரு முறை யாருன்னா யார் தெரியுமான்னு சொன்னீங்க, நான் அப்படி போறப்ப காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, முன்னால கூப்பிட்டு நிக்க வச்சு நீ யாருன்னு தோல் உரிச்சு காமிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா பெருமையெல்லாம் தூர தூக்கி போட்டது. நீ சம்பாதிக்கல, you have not earned it. நீ சம்பாதிக்கல, நான் சம்பாதிக்கல. ஒரு முறை நான் நெஞ்ச நிமிர்த்தின்ட்டேன்னு வச்சுக்கோங்க, போச்சு. எப்படி வந்துச்சோ அதே மாதிரி போயிடும். வந்ததும் தெரியாது, போறதும் தெரியாது. பெருமை வேண்டாம். இந்த முறை போறப்போ எபிரேயர் புத்தகத்துல ஒரே ஒரு பாடம், பெருமை. இன்னைக்கே முடிஞ்சிச்சு. இப்பவே நீங்க பஸ் பிடிச்சு போயிடலாம். இந்த 3 நாள் இதான் படிக்க போறோம். பெருமை, நோ ப்ரைட். தயவு செஞ்சு பெருமை வேண்டாம். ஏன்னா இந்த முறைமையின்படி அவர் கிருபையா கொடுத்தது. எந்த முறைமையின்படி? நெக்ஸ்ட், கிறிஸ்துவின் தியாக பலி, புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவோட பலியை ஒப்பிடுதல், இயேசு கிறிஸ்துவோட புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட். இயேசுநாதர் திருவிருந்துல சொன்னாரா? போஜனம் பண்ணின பின்பு அந்தபடி அவர் இந்த பாத்திரம் இதில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் இதை, அந்த நியூ கவர்னன்ட், he made a new covenant. இந்த புதிய உடன்படிக்கையை நம்ம பார்க்கிறோம் எங்க? எபிரேய புத்தகத்துல 4வது தலைப்பு, கடைசி 5வது பகுதி. இவ்வளவு கேட்டுட்ட. இயேசுநாதருக்கும் தேவதூதர்களுக்கும் இருக்கிற தொடர்பு, இயேசுநாதருக்கும் மோசேக்கும் இருந்த தொடர்பு, இயேசுநாதருக்கும் ஆசாரியருக்கும் குறிப்பா மெல்கிசேதேக்குக்கும் இருந்த தொடர்பு, இயேசுநாதருக்கும் தியாக பலி அல்லது புதிய உடன்படிக்கை, இதெல்லாம் கேட்டுட்ட. மரியாதையா போறப்போ எப்படி போ? கடைசி பகுதி யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு? நமக்கு. நீ நான் இல்ல, இத மாத்திடணும். இதுலயே பெருமையாகுது, இதுலயே பெருமைக்குது. நான் நீ. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிக்கணும், அப்புறமா தான் உன்னை சொல்லணும். நான் நீ என்ன பண்ணோம்? விசுவாசத்துல endure in faith. விசுவாசத்திலே சொல்லுங்க, நிலைத்திரு. சரி, அடுத்து இதுதான் இந்த புத்தகத்தினுடைய அமைப்பு. அடுத்து இந்த புத்தக ஆசிரியர் எபிரேயர், நல்லா கவனிங்க,
there is a tendency of rejection. நல்லா கவனிங்க. இந்த புத்தகத்தை எழுதுறதான நோக்கத்தை சொல்லி டீ பிரேக்குக்கு போயிடலாம். கொஞ்சம் சாப்பிட்டு வந்தது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் செஷனு தூக்கம் வரும், அப்படி கொஞ்சம் அப்படி ஷேக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற கை பிடிச்சிக்கின்னு கொஞ்சம் விழிப்பாயிரு சொல்லுங்க. இன்னும் 5 நிமிஷத்துல டீக்கு போயிடலாம், 5 நிமிஷத்துல டீ குடிக்க போயிடலாம். ஓகே, கவனிங்களேன். there is a tendency of rejection. நல்லா கவனிங்க, இது நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ரிஜெக்ஷன் நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. நல்லதை சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுவோம்? ரிஜெக்ட். ஃபர்ஸ்ட் நல்லதை சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணுவாங்க? ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கிறிஸ்தவத்தை குறித்து இந்திய மக்களுக்கு சொல்லப்பட்ட போது ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணாங்க? ரிஜெக்ட் பண்ணாங்க. முதல் நூற்றாண்டுல இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்த தோமையார என்ன பண்ணாங்க? மரத்துல கட்டி. சென்னைக்கார் சாதாரணமான ஆளுங்களா நீங்க? மரத்துல கட்டி என்ன பண்ணிடுவீங்க? நீங்க வீட்டிலே குத்திடுவீங்க. உஷாராக்கணும், உங்ககிட்ட ரொம்ப உஷாராக்கணும். சுவிசேஷம் வந்த முதல் நூற்றாண்டிலேயே ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் திங் வாஸ் ரிஜெக்ஷன், நிராகரிப்பு. நிராகரிப்பு. யார நிராகரிச்சாங்க? யார நிராகரிச்சாங்க? யூதர்களே நிராகரிச்சாங்க. The Jews rejected Christ. யூதர்கள் கிறிஸ்துவை நிராகரித்தார்கள். சகோதரருக்கு எழுதுறான், ஏத்துக்கணவன் ஏத்துக்காத சகோதரருக்கு எழுதுறான், உலகமகா பாவத்தை பண்ணாதீங்க, கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. அவர் இல்லைன்னா நமக்கு என்ன இல்லை? ரட்சிப்பே இல்லை. அப்போ பழைய ஏற்பாட்டின் எதுக்கு கொஞ்சம் யூதர்கள் எதெல்லாம் முக்கியத்துவப்படுத்தினாங்களோ அதுக்கு மேல இந்த ஆசிரியர் இயேசுநாதரை வச்சாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் யூதர்கள் தேவதூதர்களை நம்பினாங்க, தோராவை நம்பினாங்க. இந்த ஆசிரியர் எபிரேயர் ஆசிரியர் என்ன பண்ணாரு? தேவதூதருக்கும் தோராக்கும் மேல யார வச்சாரு? இயேசுநாதரை வச்சாரு. யூதர்கள் மோசேவை வணங்குனாங்க, மதிச்சாங்க, கானான நேசித்தாங்க. யூதர்கள் மோசேய மதிச்சாங்க, கானான நேசித்தாங்க. இந்த எபிரேய ஆசிரியர் இயேசுநாதரை மோசேக்கும் கானானுக்கும் மேல வச்சாரு. அடுத்து யூதர்கள் ஆசாரியர்களுக்கு பயந்தாங்க, அவங்க பேச்ச கேட்டாங்க, அவங்கள ஏத்துக்கிட்டாங்க. இந்த ஆசிரியர் எபிரேயருக்கான ஆசிரியர் இயேசுநாதரை ஆசாரியருக்கு மேல வச்சாரு. அடுத்து பலிகள், யூதர்கள் பலிகளை நம்பினார்கள். லேவியராகமும் 12, 13, 14, 15, 5, 6, 7 இருந்தே குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, தியாக பலி, போஜன பலி, அசைவாட்டும் பலி, சர்வாங்க தகன பலி. தப்பு பண்ணிட்டு போய் பலி செலுத்திடுறது, தப்பு பண்ணிட்டு பலிகிட்ட வந்துட்டேன், திருப்பி ஏபிசிடியில் வந்து நிக்கிறேன், முடிக்க போறேன், இப்ப திருப்பின்னு வந்து தோறானா என்னன்னு கேக்குறேன். ஓகே, யூதர்கள் பலியை நம்பினாங்க. பலி செலுத்திட்டா தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா நம்பினாங்க. அந்த பலியை காட்டிலும், அட்டோன்மெண்ட காட்டிலும், பரிகாரத்தை காட்டிலும் இயேசுநாதரை மேல வச்சாரு எபிரேயர். அப்போ பழைய ஏற்பாடுக்கு மேல, எல்லாத்துக்கும் மேல யார் பெரியவரு? என் சகோதரா, தேவதூதரை ஏத்துக்குனியே, தோராவை ஏத்துக்குனியே, இயேசுநாதரை ஏத்துக்கோ.
மோசேவை ஏத்துக்குன கானானை ஏத்துக்குனியே ஏசுநாதரை ஏத்துக்கோ. ஆசாரியர்களை ஏத்துக்குன மெல்கிசேதேக்கை ஏத்துக்குன ஏசுநாதரை ஏத்துக்கோ. பலியை ஏத்துக்குன உடன்படிக்கை ஏத்துக்குன ஏசுநாதரை ஏத்துக்கோ. கடைசி வரை அவர் விசுவாசத்திலே, அவர் மீது இருக்கிற விசுவாசத்திலே நிலைத்திரு, நீ ரட்சிக்கப்படுவாய். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய அமைப்பு. இந்த புத்தகத்தினுடைய அமைப்பு இதுதான். ஏன் திரும்ப ரிஜெக்ஷனை பத்தியே பேசலாம் கொஞ்சம், ஏன்னா இது அவசியமா இருக்கிறது. இப்போ எதை ரிஜெக்ட் பண்ணுவோம் நம்ம? கொஞ்சம் கவனிங்களேன். எதை ரிஜெக்ட் பண்ணுவோம்? சத்யராஜையா நல்ல ஒரு அன்புள்ள ஊழியக்காரர். ஏதோ ஒரு சின்ன தவறு இருக்கிறது, அது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் சத்யராஜையா எல்லாம் பரவாயில்ல, இந்த ஒரு சின்ன தவறு இருக்கிறது, அதை நீங்க விட்டுட்டீங்கன்னா சூப்பர் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அவரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்த உடனே நீ யாரத்தை சொல்றதுக்கு அப்படின்னு. ஆனா அவர் மனசாட்சிக்கு தெரியும் நான் சொல்றது கரெக்டு தான். ஆமா தானே? சத்தம் போட்டு சண்டை போடுறாங்களே அவங்க எல்லாருக்கும் தெரியும், சத்தம் போட்டு சண்டை போடுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு, தப்பு நம்மளுது தான். ஒத்துக்கிறீங்களா? நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுறோம். ஒரு சண்டை இல்லையா? ஆனா சிலர் இருக்கிறாங்க சைலண்ட் கில்லர்ஸ். அவங்க அதோட சத்தம் போடுறான் அவனே பரவாயில்ல நம்பிடலாம். சைலண்ட் ஆடி ஒரு ஸ்டைல் ஆடி பார்ப்பாங்க. இவங்க கிட்ட வச்சாராக்கணும் நம்ம. பிரதர் எப்படிங்கிற பிரதர் நல்லாகிறியா, நீ அங்கே உங்ககிட்ட உனக்கு நம்மளுக்கு என்ன வேணாம். ஆனா நீ இப்படி அப்படி ஆபீஸ் இந்த கண்ணாடி இப்படி போட்டுன்னு பார்க்கணும். இப்படி பார்த்தா அபிஷலா நீ பல நாள் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்மை சுட்டி காட்டுகிறத நம்ம என்ன பண்றது இல்ல, ஏத்துக்கிறது இல்ல. ஏசுநாதர் சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்காதீங்க, நீங்க விதவைகளை சூறையாடி தசம்பாகம் கொடுக்குறீங்கன்னாரு. வெள்ளைப்பூண்டு வெங்காயத்துல எல்லாம் தசம்பாகம் கொடுக்குறீங்க, ஆனா யாரை ஏமாத்துறீங்கன்னா விதவைகளை ஏமாத்துறீங்கன்னாரு. ரெண்டும் கரெக்ட். நீங்க தசமபாகம் கொடுக்குறீங்க கரெக்ட். அதே நேரத்துல யார் நீங்க விதவைகளை சூறையாடுறோம். நீ யாரத்தை சொல்றதுக்கு? தேவாலயத்தை சுத்திகரிச்சாரு, என் வீடு எல்லா ஜனத்துக்கும். அதை என்ன பண்ணீங்க? ஆசாரி என்ன கேட்டான், என்ன அதிகாரத்தினால் நீர் இதை? அவர் பண்ணது என்ன தப்பு நாம ரியலைஸ் பண்ணல இல்ல. ஏசுநாதர் சுத்திகரித்தது சரிதானே, ஏசுநாதர் சுத்திகரித்தது சரிதானே. தேவாலயம் பாழ்பட்டு கிடக்கிறதே, ஜப வீடு வியாபார ஸ்தலமாய் மாறி இருக்கிறதே, அது நிறுத்தப்பட வேண்டும். அவர் சொன்னது சரி. ஒரு கூட்டம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. So they rejected. அப்போ ஆசாரியர்கள் முழுக்க, லேவியர்கள் முழுக்க என்ன பண்ணிட்டாங்க? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. யார கவனிங்க. நெக்ஸ்ட் பரிசேயர், சதிசேயர், வேதப்பாரர், இவருங்கெல்லாம் சூப்பர் பிரீச்சருங்க, கவுன் போட்டுன சும்மா. ஆனா அத்தனை திட்டுத்தனமும் இவங்க தான். பாதி பேர் ஜெயில்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு தெரியுமா, எல்லா பிஷப்புங்களும் ஜெயில இருந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம்தான். வீடு கட்டு பிஷப்கள்லாம் எங்க இருந்தாங்க? ஜெயில இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து இங்க ஹைதராபாத்ல ஒரு பிஷப்பு, அப்புறம் பேக்டோரா கல்கத்தா பக்கத்துல ஒரு பிஷப்பு, நாங்கெல்லாம் சேர்ந்து தான் டீச் த வேர்ட் டு த நேஷன்ஸ் ட்ரஸ்ட் ஏற்படுத்தணும் ஜேம்ஸ் ஐயா காலத்துல. இவங்க 2 பேரும் பிஎஸ்சியில பிஷப்புங்க. அப்போ ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அங்கேருந்து பெங்களூருக்கு வரோம். பெங்களூருக்கு வந்து பங்கார்பேட்டுக்கு வந்துன்னுக்குறோம். ஒரே நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிட்டு கார்ல வந்துன்னுக்குறோம். 2 பிஷப்புங்களும் பேசிக்கிறாங்க, பாஸ்டர் உங்களை சீக்கிரம் பிஷப் பண்ணிடணும். நாங்க அவங்க 2 பேருக்கும் தமிழ் தெரியாது. ஒருத்தர் தெலுங்காரு, ஒருத்தர் கல்கத்தா. நான் டிரைவர் வண்டி ஓட்டுந்தார் ஒரு பிரதர்.
என்ன ஜெயில தள்ளுறதுக்கு பாக்குறானுங்க பாரு இவனுங்க 2 பேரும். புரியல. பிஷப்ங்கெல்லாம் எங்க போனாங்க? ஜெயில. ஏன்னா அவர் சொன்னா, டேய் திருடாத, சபையை ஏமாத்தாத, உயரிய பதவி சபையில கொடுத்தா பணத்தை ஏமாத்தாத, சர்ச்சுக்கு சொந்தமான சொத்தை உன் பேர்ல எழுதிக்காத. பிஷப்புங்கெல்லாம் எதிர்த்தாங்க. பரிசேயர் வேத பாரகர்கள்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. அதனால்தான் ரிஜெக்ஷன் யார் மேல வந்துச்சு? இயேசுநாதர் மேல வந்துச்சு. இப்ப இந்த எபிரேய ஆசிரியர் என்ன சொல்றாரு? உங்க நல்லதுக்கு தான்டா சொல்றாரு அவரு. அவர் என்ன பண்ணாதீங்க, ரிஜெக்ட் பண்ணாதீங்க, ஏத்துக்குங்கடா பொழைச்சிக்குவீங்கோ, ஏத்துக்குங்கடா பொழைச்சிக்குவீங்கோ, ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா நரகத்துக்கு போவீங்க. இப்ப இந்த ரிஜெக்ஷனை இயேசுநாதரால உயிரோடு இருந்த நாட்களில் மேற்கொள்ள முடியவில்லை. இயேசுநாதரால் அவர் உயிரோடு இருந்த போது தன் சகோதரரின் நிராகரிப்பை மேற்கொள்ள முடியவில்லை. ஆனா அது தேவ திட்டம். இட்ஸ் தி பிளான் ஆஃப் காட். அது வேற விஷயம், அதுக்கு போவாதீங்க. அவருடைய சகோதரர் அவரை என்ன பண்ணிட்டாங்க? நிராகரிச்சிட்டாங்க. his brothers, his own brothers rejected him. எபிரேயர் சொல்றாரு, டே நம்ம அண்ணன் தம்பிங்க தான் அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டானுங்க, நீங்க தான் திருந்துங்கடா, நீங்கன்னா இன்னொரு முறை அவளை சிலுவையில் அறையாம அவரை ஏத்துக்கங்க அப்படின்னு அவங்களுக்காக எழுதினதுதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான். இதை விட அதிகமா உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சிருந்தா குரூப் டிஸ்கஷன்ல சொல்லுங்க, கேட்டுக்கலாம். பிரேக்குக்கு போலாம், டீ பிரேக்குக்கு போலாம். God bless you.